ஏய் வாடா டீ குடிக்க போவோம் கூப்பிட்டு எதுக்கடா மூஞ்சி தூக்கிட்டு உட்காந்துருக்க? மாப்பிள்ள நாளைக்கு இன்னைக்கு இன்டர்வியூயா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாப்பிள்ள, வா டீ குடிக்க போவோம். இன்டர்வியூ நினைச்சு பயமா இருக்கு மாப்பிள்ள. ஏய் இன்டர்வியூ நினைச்சு எதுக்குடா பயமா இருக்கு? டேய் செலக்ட் ஆகனா மாட்டனா உருளை புட்டுக்குச்சுன்னா? சரி நம்ம முனியாண்டி என்ன கடை திறந்துருக்குமா? முனியாண்டி இந்தாதானே இருக்கு, போய் பாருன்னு தெரியும். எனக்கு அதெல்லாம் தெரியாது. முனியாண்டி எண்ணெய் கடை திறந்துருக்குமா திறந்துருக்காதா? டேய் நான் மெண்டல் மாதிரி பேசுற, போய் பார்த்தா என்னன்னு தெரியும். பார்த்தா நான் கிளாரிட்டி கிடைக்கும், போய் பாரு. என்ன சொன்ன? பார்த்தா தானே கிளாரிட்டி கிடைக்கும்னு. போய் பார்த்தாதான் கிளாரிட்டியே கிடைக்கும். அதே மாதிரி தான் நாளைக்கு போய் இன்டர்வியூ பார்த்தாதான் உனக்கு கிளாரிட்டியே கிடைக்கும். அதுக்குள்ள உட்காந்து எனக்கு புட்டுக்குருமோ ஐயோ இதாயிருமோ அதாயிருமோ பயப்படக்கூடாது. போய் அட்டன் பண்ணிட்டு பேசு. அப்புறம் சம்மந்தமே இல்லாத ஒரு இதுல இருந்து சொருகி விடுற மாப்பிள்ள. நான்லாம் வந்து பிறந்ததே வந்து 4 பேரை மோட்டிவேட் பண்ணி அந்த பள்ளத்துல இது மோட்டிவேஷனா? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. கிளம்போம். நான் இன்டர்வியூ முடிச்சுட்டு நான் பாத்துக்கிறேன். வா, உன்ட்டு சொன்னது தப்பு தான். The next day. ஏய் என்ன இன்டர்வியூ போன கிடைச்சிருச்சா? இல்லடா, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. வந்துருவேன், கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒத்தையடி பாதையில் நடந்து போயிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு பாம்பு கிராஸ் ஆயிடுச்சு. நான் அப்படியே ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு தான், ஆனா நான் மிதிக்கல. தாண்டி காலை வச்சேன், ஒரு முள்ளு இறக்கிடுச்சு. அப்படியே நொண்டி வீட்டுக்கு போயிட்டு எங்க அம்மாட்ட கேட்குறேன், முள் எடுக்கிறதுக்கு மூக்கு இருக்காமா அப்படின்னு. ஏய் எதுக்குடா அழுகுற? வலிக்கிறதுல அழு பிள்ளை. எங்க அம்மா வந்து ஊக்கு இல்லைன்ட்டாங்க. நான் திருப்பி முள்ளு குத்துன இடத்துக்கே ரிட்டர்ன் வந்துட்டேன். பார்த்தா இன்னொரு முள்ளு கிடந்துச்சு. அந்த முள்ளை தான் வச்சு என்னோட முள்ளை எடுத்தேன். இதுல இப்ப நீ சொன்னதுக்கும் நான் சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு சொல்லு, சாலா போயிடலாம். ஒரு முல்லை முள்ளால் எடு. இப்போ நீ வந்து இன்டர்வியூல தோத்துருக்க, எப்படி மீண்டு வர்றதுன்னு தெரியல. நீ இன்னொரு இன்டர்வியூக்கு போயிட்டு ஜெயிச்சிட்டேன்னா அதை வந்து சாலா போயிடலாம். நீ என்ன தெரியும் அப்படின்ற பழமொழியை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிட்டு வந்துடுற. மனப்பாடம் பண்ணிட்டு வந்து அந்த இதில் ஒரு கதை ஏதாவது சொருகி விட்டு மோட்டிவேஷன்ற பேர் தான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன். நானே மெண்டலாகி சுற்றிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாத சரியா? பச்சை அதை கேட்டுற போறேன். கிளம்புடாடி. இவனே இப்போ இந்த குளம் இருக்குல்ல, இந்த குளத்தை இங்கே பார்த்தேன்னா தெளிவாக இருக்கும். அதே அங்கே பார்த்தேன்னு வச்சுக்கேன் பச்சையாக இருக்கும். அதே நீ அங்கே போய் பார்த்துட்டு அங்கே தெளிவாக இருக்கும், இங்கே வந்து பச்சையாக இருக்கும். இதுதான் அந்த அக்கறைக்கு இருக்கிற பச்சைங்கிறது. ஏய் இதெல்லாம் படிச்சு பாஸ் ஆயிருந்துன்னு வச்சுக்கவே நல்ல வேலையாக போய் உட்காந்துருக்கலாம். இப்போ வந்து போடா, தயவு செஞ்சு கிளம்புடா போடா. அதாவது தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. ஏய் போடா போடா போடா. ஏன் நான் சொல்றேன் கேட்டுக்க.